கைஸ், வேலை ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் இருக்கிற சத்து ரொம்ப அதிகம். வாங்க பார்த்துடலாம் என்னென்னு. நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு நிழலில் நல்லா காய வச்சு எடுத்திருந்தேன். அதை அடுப்பில் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கூடுதல் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக இப்படி நான் பண்ணுறேன். இதில் வேலை ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் இருக்கிற சத்து உங்களுக்கே தெரியும். முருங்கைக்கீரை பொரியலாக பண்ணி சாப்பிட்டா நிறைய பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் இப்படி நீங்கள் ட்ரை பண்ண எல்லாருக்கும் பிடிக்கும். நான் ஒரு கொத்து அளவுக்கு அதாவது முருங்கைக்கீரை எவ்வளவோ அதே அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நான் காய வைக்கல, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடுறதுனால ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா லைட்டாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வரணும். நம்மளுடைய கருவேப்பிலையெல்லாம் நல்ல முறுமுறுன்னு நம்மளுக்கு வந்துடுச்சு. இதை இன்னொரு இடத்துல நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். ஆனால் நான் 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தும் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்க வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் இப்படி 1/2 கப் 1/2 கப்பாக நீங்கள் பாதியாக சேர்த்து எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு பொடி பண்ணுறதா இருந்தாலுமே கருப்பு உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்தை ஆட் பண்ண முச்சில் அதுக்கு பாதியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிடணும். இதையும் நல்லா சவக்க வறுத்து ஒரு இடத்துல மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு பச்சை வாடை வரும். அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா நல்லா அந்த ஸ்மெல் அந்த பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சுல நம்ம இதை மாற்றி எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு செவந்து வந்துருச்சு. இதை நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே 1/2 கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு இருக்குல்ல, துவரம் பருப்பு, அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு பச்சை வாடை எல்லாமே போனால் தான் உங்களுக்கு பொடி நல்லா மணமாக சூப்பராக கிடைக்கும். இப்போ ஒரு 10 இல்லைனா 8 அளவுக்கு வத்தல் எடுத்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கணும். லைட்டாக வதக்கி நீங்கள் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு வகையெல்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வாய்வு இருக்கும். அதனால் பூண்டு ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையிலையும் நல்லா ஆறி நம்மளுக்கு முறுன்னு கிடச்சிருச்சு. இது கூட நம்மளுடைய வத்தல் ஆட் பண்ணிவிட்டு பூண்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, வத்தல், பூண்டு இது எல்லாத்தையுமே தடவை அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு வகைகளை நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம பருப்பு வகையில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலையிலையும் கீரை, வத்தல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பருப்புலாம் போட்டு எவ்வளோ நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது மனம் ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு காரம் முன்ன பின்ன உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன். சாதத்தில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா வரவே சாப்பிட்டோம். அப்படி ஒரு டேஸ்ட்டு. இட்லிக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லதே சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். நான் ஏற்கனவே எள்ளு பொடியும் நான் இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதோடைய இது நான் உங்களுக்கு கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமானம். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.